குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 1ல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் பேக் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரைஸ் பேக்குடைய ஒரு லேயரை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு லேயரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ஒரே லேயரை மட்டும் இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு கார்னர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல எல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கார்னர்லேயும் எல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை உள்பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஊசி நூல் யூஸ் பண்ணி தான் தச்சு எடுத்துக்கிறேன். பேக்லாம் தப்போம் இல்லைங்களா, அந்த ஊசியும் நூலும் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து மிஷின் இருந்துச்சு அப்படின்னா மிஷினில் கூட தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஜீவிதா, கார்த்தியாயினி, தமிழழகு, சுகன்யா, ஜோதி, கீதா விஜி, சரஸ்வதி ராமகிருஷ்ணன், ரேஷ்மா, அன்னபூரணி, ராஜி, கல்பனா, நசீம், திவ்யபாரதி, பழனிவேல், சுந்தரம், டெய்சி, குமார், ரமாதேவி, சத்யா, கவி, கௌரி, தமிழ், கர்ணா, சல்மா பானு, டெய்சிநாதன், நிவி, சாந்தி, ஜெயலக்ஷ்மி, பாண்டியன், ரியாஸ், துர்கா, அபிஷேக், நடேசன், ஹேமாவதி தண்ணீர், செந்தில்குமார், புவனேஷ், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தச்சு முடிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த பேக்குக்கு நான் வந்து கைப்பிடி வந்து ரெடி பண்ண போகிறேங்க. நம்ம ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு பேக்லேருந்து கைப்பிடி இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கைப்பிடிகளை இந்த மாதிரி ஊசி நூல் யூஸ் பண்ணி நீங்கள் எப்போவும் தைக்கிற மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கைப்பிடிகளை தைச்சி முடித்த பிறகு நம்ம அப்படியே இதை ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டுக்கலாங்க. நான் கைப்பிடிகளெலாம் தைச்சி முடிச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம இந்த வெளிப்பக்கத்தை திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பேக்கை வந்து நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ரைஸ் பேக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ்லாம் தெரிய வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே ஒரு கிளாத்தை கூட ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேக்கை ஒரு சூப்பரான லஞ்ச் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஷாப்பிங் பேக் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ரைஸ் பேக்கில் பேக் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு கேலண்டர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த கேலண்டருடைய பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறோங்க. சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியாக பாக்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய பேப்பர் எல்லாத்தையுமே நம்ம குட்டி குட்டி பாக்ஸை செஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ராலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கச்ச கஜன்னு இருக்கும். எல்லா பொருட்களையும் அப்படி அப்படியே போட்டு வச்சுருப்போம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ராவை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குட்டி குட்டி பாக்ஸை வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம ஒட்டி விட போகிறோம். நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது வந்து உட்டனில் இருக்கிறதால உங்களுக்கு நல்லாவே ஒட்டிக்கும் ஃபெவிகால் அப்ளை பண்ணாவே. ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி அழகாக அதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் வந்து குட்டி குட்டியாக டிவைட் பண்ணி வச்சுருக்க மாதிரி உங்களுக்கு போர்ஷன்ஸ் கிடச்சிரும். ஸோ ஒரு டிவைடராக இந்த பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு கேலண்டர் பேப்பர்ஸை யூஸ் பண்ணி ஒரு டிவைடர் மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், நம்ம இந்த ட்ரா ஃபுல்லாகவே அழகாக ஒட்டி எடுத்துக்கிட்டோம் பாக்ஸை. அதுக்கப்புறம் எம்டியாக இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நான் வந்து ரிமோட் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால தான் அங்கே எம்டியாக விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம பின்னு, ஏர் பின்னு, சேஃப்டி பின்னு, குஷி கிளிப்ஸு, கொலுசு, தைல பாட்டில், இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ரிமோட்டை வந்து அந்த எம்டி ஸ்பேஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ
இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி பழைய கேலண்டர் பேப்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிஞ்சு போயிருக்கக்கூடிய பழைய பெல்ட்டை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெல்ட்டுடைய மற்ற போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஒரு ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த கிழிஞ்சிருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பெல்ட்டை வந்து இந்த டிப்ஸுக்கு பயன்படுத்திக்க போகிறோம். நான் வந்து ஒரு பழைய பர்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஜுவல் ஷாப்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பர்ஸ் தான். ஸோ அந்த பர்ஸை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த பெல்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த பர்ஸுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெல்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 3 போர்ஷனாக இந்த பெல்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த கட் பண்ணி வச்சுருக்க பெல்ட்டை நம்ம அழகாக இந்த பர்ஸுக்கு மேலே ஒட்டி விட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பர்ஸுடைய கார்னர்ஸில் ஒட்டக்கூடிய அந்த போர்ஷன்ஸில் யூ ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஸுடைய கார்னர்ஸ்லாம் ஒட்டும் பொழுது கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி அந்த பெல்ட்டை வந்து தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எப்படி ஓட்டுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் ஒட்டி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த போர்ஷனை அழகாக ஒட்டி முடிச்சிடலாங்க. நான் ஒட்டுற மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிராண்டான பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பெல்ட்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய நார்மல் பர்ஸை வந்து ஒரு சூப்பரான கிராண்டான பர்ஸாக மாற்றியாச்சுங்க. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பர்ஸை சூப்பராக அழகாக வெளியே எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி பெல்ட் பழசு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய ஸ்கர்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா, குழந்தைங்களுடைய இது ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கர்ட்டு. இது வந்து போன வருஷத்துடைய ஸ்கர்ட்டு. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் இதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த ஹூக் மாட்டுறதுக்காக கொடுத்துருப்பாங்களா, அந்த போர்ஷனை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த போர்ஷனை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பேக்கெட்ஸ் மாதிரி இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க இந்த போர்ஷனை நம்ம பேக்கில் வந்து அழகாக எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டி விட்டுக்கிட்டு இந்த குட்டி குட்டி பேக்கெட் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம சேஃப்டி பின்னு, குஷி கிளிப்ஸு, அதுக்கப்புறம் நெயில் கட்டரு, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை இதுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி நம்ம அழகாக எடுத்துக்கிட்டு போகலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பொருட்களை வந்து நம்ம பேக்கில் போட்டு வச்சோன்னா கை விட்டு எடுக்கும்பொழுது எந்த இடத்துல இருக்குதுன்னு கூட தெரியாது, தேடிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது டக்குன்னு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் இந்த பேகுக்கு உள்பக்கமாக ஒட்டி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வெளிப்பக்கமாக ஒட்டி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெயின் கோட்டுடைய கவருங்க. ஸோ ரெயின் கோட் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா ஒரு பேக் மாதிரி, அந்த பேக் தான் இது. ஸோ அந்த பேக்கையே நம்ம ஒரு சூப்பரான ரெயின் கேப் மாதிரி மாற்ற போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்க மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து நீங்கள் ஒரு சூப்பரான ரெயின் கேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தலையில் வந்து போட்டு விட்டுக்கிட்டு கீழே வந்து 2 சைட்லேயும் நீங்கள் வில்க்ரோ இருந்தால் கூட ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு ரெயின் கேப் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி ரெயின் கவரை கூட ஒரு சூப்பரான ரெயின் கேப்பாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டால். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 6ல் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை வந்து தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க.
நம்ம எடுத்திருக்க அந்த பிளாஸ்டிக் கவரை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம கட் பண்ணி முடித்த பிறகு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க. க்ளீன் பண்ணி விட்டுட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த கட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த போர்ஷனையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி எல் ஷேப்பில் கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்த்து அந்த கார்னர்ஸை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 4 கார்னர்லேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த போர்ஷனை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த டிப்ஸுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் 4 கார்னரையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு அந்த ஓரங்களை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நல்லா டைட்டாக வந்து மடித்து விடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அட்டையை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். அட்டையை கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நான் சென்டரில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்டையை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்குள்ளே நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஆனியன் தான் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வைக்கக்கூடிய பூண்டு, ஆனியன் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.